வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மார்ச் 23ஆம் தேதி திங்கக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4 முக்கியமான டேட்டாஸை வச்சுருக்க போகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா, இரண்டாவது நம்மளோட யூஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறதோட அண்டர்ஸ்டாண்டிங், கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் அதே மாதிரி எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட பொசிஷன் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஒரு அனாலிசிஸ் வரும். அண்ட் வீக்லி அனாலிசிஸில் பெரும்பான்மையான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். ஒருவேளை நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோ பார்க்குற ஆளாக இருந்தால் இது வந்து கடைசியில் இருக்க பார்ட் மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட வீக்லி அனாலிசிஸில் நம்ம ஸ்ட்ராங்காக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வீக்லி அனாலிசிஸில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் புஷ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது அப்படிங்கிறத வீக்லி அனாலிசிஸில் கிளியராக சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேற என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவு இங்கேருந்து நமக்கு டவுன்ஃபால் ஆச்சுன்னா 22,500 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு மார்க்கெட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நிஃப்டி 50யை பொறுத்தளவு. அதே மாதிரி நம்மளோட சென்செக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 73,000 வரைக்கும் ஈஸியாக டவுன்ஃபால் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்லியிருந்தோம்னா, நமக்கு வந்து டெய்லி கேண்டில் இல்லைனா வீக்லி கேண்டில் எடுத்து நமக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இங்கிருந்து மார்க்கெட் இப்போதைய நிலைமையிலிருந்து, அதாவது இது இப்படி வச்சா நமக்கு கொஞ்சம் புரியாது. ஓகே, இப்போதைய பொசிஷன், அதாவது இப்போதைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது, 74,000 இருக்குது. அப்போ இந்த 74,000லேருந்து 74,000லேருந்து சென்செக்ஸ் வந்து ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா, டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து 72,000 வரைக்கும் ஈஸியாக டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட நிஃப்டி 50யை பொறுத்தளவு இங்கேருந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஸ்லிப் ஆச்சு, இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து டவுன் சைட் புஷ் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் சைட் புஷ் கிடச்சிச்சின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22,000 வரைக்கும் ஒரு லாங் டேர்மில், அதாவது ஒரு வாரத்துக்கு, இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக 22,000 வரைக்கும் டச் ஆகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம மூணாவது பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டவுன்ஃபாலிங் கேரக்டர், 48,000 வரைக்கும் வந்து பேங்க் நிஃப்டி டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இந்த 48,000ங்கிறது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபாலிங் கேரக்டர் தான் நம்மளோட பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு. இது மூணுமே ஒரு டவுன்ஃபாலிங் மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்போது நிஃப்டி 50 அதே மாதிரி நம்மளோட கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டாவை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் அந்த கேப் டவுன் எவ்வளோ வரலான்னா ஒரு 250 பாயிண்ட் வந்து கீழே கேப் டவுன் ஓப்பன் ஆகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அண்ட் இது ஏன் 250 பாயிண்ட்டுன்னு சொல்லியிருந்தோம்னா, நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து 3:30க்கோட மார்க்கெட்டோட பொசிஷன் வந்து எப்படி இருந்துச்சு, கரண்ட் பொசிஷன் ஆஃப் கிஃப்ட் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இந்த வெள்ளிக்கிழமையோட பொசிஷனும் இப்போதைய கரண்ட் பொசிஷனும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை இருந்த பொசிஷன் எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 23,150 பக்கம். அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் புஷ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன் இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இப்போதைய நிலைமையை பொறுத்தளவு நமக்கு வந்து கேப் டவுன் பார்த்தீங்கன்னா 323 ரூபாய்க்கு பக்கம் வந்து கேப் டவுன் வரலாம். ஸோ அப்படிங்கிறனால நம்ம நிஃப்டி 50ல ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 250 ரூபாய் சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய் வரைக்கும் கூட நமக்கு வந்து ஈஸியாக இன்னையோட மார்க்கெட் வந்து கேப் டவுன் வரலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு யூஸ்வலாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருப்போம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் எதுவுமே வரையாது. காரணம் என்னென்னா இன்னையோட ப்ரைஸ் ஆக்ஷன் வாலடைலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. வாலடைலிட்டினா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அக்ரெசிவான பையிங் அண்ட் செல்லிங். ஒரு பொசிஷன்ல இருந்து கொஞ்சோண்டு ப்ராஃபிட் கிடைச்சாவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பையிங் அண்ட் செல்லிங் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிங்கிறனால நம்ம வந்து இன்னைக்கோட மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து இந்த சனி ஞாயிறு வந்து நம்ம இந்த போர் இருக்குது பாருங்கள், ரொம்பவே இன்டென்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இந்த போர் வந்து ரொம்ப இன்டென்ஸ் ஆனதுக்கு காரணம் நமக்கு வந்து எதில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸ்லையும் கோல்டு ப்ரைஸ், அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் டாலர் வர்சஸ் இந்தியன் ருப்பிலையும் இதாகும். ஸோ யூஎஸ் டாலர் வர்சஸ் இந்தியன் ருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த வாரத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் இந்த வாரம் வந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 93 ரூபா போயிருச்சு. ஸோ ஒரு யூஎஸ் டாலரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 93 ரூபா வரைக்கும் ரீச் அவுட் ஆயிருச்சு. அண்ட் இதுக்கான பாசிட்டிவ் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸும் இருக்குது, நெகட்டிவ் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸும் இருக்குது. நியூஸ்லலாம் வந்து இதை தேவையில்லாமல் வந்து, அதாவது மார்க்கெட் இதனால கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. அண்ட் யூஸ்வலாக
இப்போதே இந்தியாவோட எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ் வச்சு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் டாலர் அதிகமாச்சுன்னா இந்தியாவுக்கு ப்ராஃபிட்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மையுமே. அண்ட் யூஎஸ் டாலர் அதிகமாக நம்மளோட நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிட்டு போகும். ஸோ இப்போ யூஎஸ் டாலர் அதிகமாக இருக்கிறனால தான் நமக்கு வந்து நிஃப்டி ஐடி வந்து புஷ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போது நிஃப்டி ஐடி புஷ் ஆகுதுன்னா அந்த நிஃப்டி ஐடியில் லிஸ்ட் பண்ணியிருக்கிற ஐடி கம்பெனிஸ்க்கெல்லாம் ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராஃபிட் ரேஞ்சஸ் இருக்குது. ஓகே, அப்போது நமக்கு வந்து யூஎஸ் டாலர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயிலோட விலை இந்தியன் ருப்பி வச்சு கன்சிடர் பண்ணோம்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா 9200 இருந்துச்சு ஒரு பேரல் லிட்டர்ஸ். ஆனால் இப்போதைய நிலைமையில பார்க்கும்போது 9300 ரூபாய் மாறிடுச்சு. ஸோ இது வந்து இன்னுமே ஸ்ட்ரைக் ஆகும். ரொம்ப ஸ்ட்ராங்காக மார்க்கெட்ஸ் வந்து புஷ் ஆகும். அண்ட் நமக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரியும் க்ரூட் ஆயிலும் கோல்டும் அகைன்ஸ்டாக மூவ் ஆகும்னு. ஸோ எவ்வளோ க்ரூட் ஆயில் மேலே போகுதோ எவ்வளோ கோல்டு வந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால இப்போதைய நிலைமையில் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வந்து அதாவது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணும். க்ரூட் ஆயில் விலை ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் கோல்டு வாங்கலாம். ஏன்னா பை அட் டெப்த்து தான். நீங்கள் வந்து கீழே போனதுக்கப்புறம் தான் வாங்கணும், அதுதான் கரெக்டு. ஆனால் அந்த கீழே போகும்போது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும்போது வாங்கணும். இன்றைக்கி நீங்கள் வாங்கினீங்கன்னா நாளைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2% லாஸில் போயிடும். ஸோ அப்போ இந்த க்ரூட் ஆயில் விலை வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆச்சு அப்படின்னா, இல்லைனா க்ரூட் ஆயில் விலை வந்து கீழே விலக ஆரம்பிச்சதுக்கப்புறம் கோல்டு வாங்கினா ஈஸியாக நம்மளால் ப்ராஃபிட் ஆக்க முடியுங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ இப்போதைய குளோபல் சுச்சுவேஷன் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்து ரொம்ப அன்சர்டனிட்டியாக இருக்குது. நமக்கு இந்த ஈரான் அதே மாதிரி இஸ்ரேல் ஈரான் போர்னால ரொம்பவே மார்க்கெட் அன்சர்டனிட்டியாக இருக்கிறனால நீங்கள் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸை ரொம்ப டைட்டாக வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப தூரம் ஸ்டாப் லாஸை கொடுக்காதீங்க. மார்க்கெட் வந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேண்டாம். இரண்டாவது, யூஷுவலாக நீங்கள் வந்து ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னா இப்போ வந்து ஒரு 7,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு 3 லாட் வாங்குவீங்க, இல்லை நான் வந்து 10 லாட் வாங்குற ஆள்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 7 லாட் வாங்குங்க, இல்லைனா 5 லாட் வாங்குங்க, அந்த மாதிரி. ஸோ அதாவது எவ்வளவு இருந்தாலும் சரி ஒரு 30% இல்லைனா 40% உங்களோட இன்வெஸ்டிங் கேபிட்டலை வந்து குறைச்சிக்கிறது நல்லது. இதுக்கான முக்கியமான ரீசன் வந்து இந்த வாலடைலிட்டியை சொல்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. இந்தியா விக்ஸ் டேட்டா 23 பக்கத்தில் இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ அப்படிங்கிறனால இங்கிருந்து மார்க்கெட் எப்போ கீழே வந்தாலும் இந்தியா விக்ஸ் டேட்டா குறைஞ்சாலும் மார்க்கெட்ஸ் வந்து எக்ஸ்போனென்ஷியலாக கடன்னு 2 நாளில் இந்த 10% லாஸ் எல்லாம் ஈஸியாக ரெக்கவரி ஆயிரும். ஸோ இப்போதைய நிலைமையில் பார்க்கும்போது நமக்கு வந்து குளோபல் எக்கனாமிக் சுச்சுவேஷன்ஸ் வந்து பேடாக தான் இருக்குது. அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டிலே பார்த்தீங்கன்னா நமக்கு இருந்த அந்த கேப் அப் வந்து 250 பாயிண்ட்டுன்னு சொல்லியிருந்தது 300 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருச்சு. ஸோ இதை தாண்டி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட பொசிஷன் வச்சு நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு பேரிஷாக தான் இருந்திருக்காங்க. போன வாரம் வெள்ளிக்கிழமை எஃப்ஐஐஸோட பொசிஷன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அவங்க வந்து நெட் பியரிஷாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி ப்ரோஸ்னா ப்ரொப்ரேட்டரி ட்ரேடர்ஸ். அப்போ இந்த ப்ரொப்ரேட்டரி ட்ரேடர்ஸ் பார்த்தாலும் பேரிஷாக இருந்திருக்காங்க. அப்போ இந்த டேட்டாவை நான் ஏன் இதை பார்த்துட்டு பேரிஷாக இருந்திருக்காங்கன்னு சொல்கிறேன்னா ரொம்ப சிம்பிளாக எந்த தேதியில் போய் நம்ம வச்சோன்னாலும் கர்சரை அந்த இடத்துல நமக்கு இதே காமிச்சிடும். ஆனால் இதை கொஞ்சம் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இந்த லைனுக்கு மேலே இருந்தால் பையிங்னு அர்த்தம், லைனுக்கு கீழே இருந்தால் செல்லிங்னு அர்த்தம். பச்சை கலரில் இருந்தால் கால் ஆப்ஷன்ஸை வந்து பை பண்ணியிருந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ரெட் கலரில் இருந்தால் புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் பையரும் ஆப்ஷன் செல்லரும் வேறு வேறு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருப்பாங்க. நீங்கள் வந்து மார்க்கெட் மேலே போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் பையராக இருக்கும்போது கால் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க. அதே இது நீங்கள் வந்து மார்க்கெட் மேலே போகணும்னு நினச்சேன்னா புட் ஆப்ஷனை தான் பை பண்ணுவீங்க. ஸோ இப்போ இந்த எஃப்ஐஐஸ் பார்க்கும்போது இந்த இடத்துல புட் ஆப்ஷனை வந்து அவங்க ஸ்ட்ராங்காக பை பண்ணியிருந்திருக்காங்க. அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும்னா கீழே போகிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்க பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுமே பண்ணியிருந்திருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் பை பண்ணியிருந்திருக்காங்க, கால் ஆப்ஷனில் செல் பண்ணியிருந்திருக்காங்க. இது ரெண்டுமே மார்க்கெட் கீழே சரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் தெரியுது. அதே மாதிரி கேஷ் மார்க்கெட்டில் பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தோம்னா எஃப்ஐஐஸும் டிஐஐஸும் பேலன்ஸ்டாக இருக்காங்க. ஸோ மார்க்கெட் ரெக்கவரி ஃபேஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாலும் நம்மளோட எஃப்ஐஐஸோட பொசிஷன் வச்சு நமக்கு பார்த்தோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஐஐஸோட கேஷில் எவ்வளோ வந்து அவங்க பை பண்ணியிருந்திருக்காங்க, கேஷில் எவ்வளோ செல் பண்ணியிருந்திருக்காங்க, நெட் எவ்வளோ அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஸோ பையிங் அண்ட் செல்லிங்கோட டிஃப்ரென்ஸ் தான் நெட்டு. அப்போது இந்த நெட்டு பார்த்தோம்னா எஃப்ஐஐஸும் டிஐஐஸும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்காங்க. அப்போ இந்த எஃப்ஐஐஸும் டிஐஐஸும் கன்சிடர் பண்ணும்போது எஃப்ஐஐஸோட பக்கம் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து கடைசி 2 நாள் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் ஓஏ சேஞ்ச் கால் ஆப்ஷன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 3 நாளாக பியரிஷாக இருக்காங்க. அண்ட் புட் ஆப்ஷன் சேஞ்ச் பொறுத்தளவு அவங்க 3 நாளாக 2 நாளாக பியரிஷாக இருக்காங்க. அதே மாதிரி இண்டெக்ஸ்டு ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் பியரிஷாக தான் இருக்காங்க.
அதே மாதிரி கேஷ் மார்க்கெட்லையும் போன வியாழக்கிழமை அண்ட் நம்மளோட வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளுமே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் கம்ப்ளீட்டாக பேரிஷாக இருக்காங்க. ஆப்ஷன்ஸில், ஃபியூச்சர்ஸில், கேஷ் மார்க்கெட்டில் 3லையுமே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து பேரிஷாக இருக்காங்க. ஸோ தொடர்ந்து எஃப்ஐஐஸ் பேரிஷாக இருக்கிறது வந்து கேஷ் மார்க்கெட்டில் எப்பயுமே தொடர்ந்து அவங்க பேரிஷாக தான் இருப்பாங்க. ரொம்ப ரேராக தான் புல்லிஷ் போவாங்க. ஆனால் ஆப்ஷன்ஸ்லையும் ஃபியூச்சர்ஸ்லையும் அவங்க வந்து மார்க்கெட் டைரக்ஷனை கெஸ் பண்ணி மார்க்கெட்டை அந்த டைரக்ஷனில் புல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட டேட்டாஸ் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் கேப் டவுன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம். அண்ட் இதை தாண்டி நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து பார்க்கும்போது நமக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் OAI சேஞ்ச் வந்து கூடியிருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது கால் ஆப்ஷன் சைடும் இன்ட்ரெஸ்ட் வந்து கூடியிருக்கு, புட் ஆப்ஷன் சைடும் இன்ட்ரெஸ்ட் வந்து கூடியிருக்கு. அதாவது ஹோல்டிங்ஸ் வந்து கூடியிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இது வந்து நம்ம காலையில் 9:15 சாயந்தரம் நமக்கு 3:30 வரைக்கும் அந்த 3:30 வந்து கன்சாலிடேட் பண்ணி 7:30 கொடுப்பாங்க. அதனால தான் இந்த இடத்துல 7:13 கொடுக்குது. அப்போ 9:15 7:30 வரைக்கும் இதுதான் பொசிஷன். ஆனால் இதே இது லாஸ்ட் 3 ஹவர்ஸ் பார்த்தோம்னா கால் ஆப்ஷன்ஸ், புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கீழே இறங்கியிருக்கு. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா ஓவராலாக பார்க்கும்போது இது நமக்கு வந்து ஒரு மாயை மாதிரி இருக்கும். ஆனால் லாஸ்ட் 3 ஹவர்ஸை நமக்கு பார்த்தோம்னா OAI சேஞ்சில் கால் ஆப்ஷன் சைடும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான டிக்ரீஸ் இருக்குது. அதாவது யாருமே வந்து நம்பிக்கையாக இல்லை, இதை ஹோல்டு பண்ணலாமா இல்லை மார்க்கெட் வந்து மேலே போகுமா கீழே வருமாங்கிறது யாருக்குமே நம்பிக்கை இல்லைங்கிறனால இந்த வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறனால பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடும் குறைஞ்சிருக்கு, கால் ஆப்ஷன் சைடும் குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நீங்களும் இந்த மாதிரி ஒரு பேனிக் சுச்சுவேஷன்லையோ இல்லைனா ஹை வாலட்டிலிட்டி சுச்சுவேஷன்லையோ தயவு செய்து உங்களோட கேபிட்டலில் இன்வெஸ்டிங் கேபிட்டலில் குறைச்சிக்கோங்க. ப்ராஃபிட்ஸோட இமீடியட்டாக பார்க்கணுன்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இது வந்து 3வது வாரமாக ஈரான், US அண்ட் இஸ்ரேலோட போர் போயிட்டுருக்கு. ஸோ அப்படிங்கிறனால ரொம்ப ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் வந்துட்டுருக்கு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் ஷார்ட்டேஜ் பயங்கரமான நியூஸு, பெட்ரோல் ப்ரைஸு, இந்தியா வந்து பெட்ரோல் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் இந்தியாவில் வந்து பெட்ரோல் ஷார்ட்டேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸ்லாம் பாகிஸ்தானாக இருக்கட்டும், அதே மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலோட விலை வந்து கூடிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அப்படிங்கிறனால நமக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதிகமான கேபிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டான ட்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா பொறுமையாக வெயிட் பண்ணி மார்க்கெட்டில் கரெக்டாக ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு போதும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 3லேருந்து 4 ட்ரேட் தான் அதிகபட்சம் எடுக்கணும். இல்லைனா ஒரு ட்ரேட் தான் போதும். 1 இல்லைனா 2 ட்ரேட் ஒரு நாளைக்கு அவ்வளோ அப்படிங்கிறத கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் சேஃபாக இருக்கும். அண்ட் இன்னையோட மார்க்கெட்டில் நம்ம வந்து மினிமம் ஒரு நிஃப்டியில் ஒரு 300 பாயிண்ட்டு, அதே மாதிரி நமக்கு வந்து சென்செக்ஸை பொறுத்தளவில் ஒரு 600 பாயிண்ட்டாவது நம்ம வந்து மினிமமாக ஒரு கேப் டவுன் நம்ம வந்து எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டிலையும் ஒரு 500 பாயிண்ட்லேருந்து 600 பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஒரு கேப் டவுன் எதிர்பார்க்க தான் போகிறோம். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்கான கேப் அப் வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் ஸ்ட்ராங்காக ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்கும். ஏன்னா இந்த கேப் டவுன்லேயே பார்த்தீங்கன்னா அக்ரெசிவான பையிங் அண்ட் செல்லிங்லாம் நடந்துடும். ஸோ அந்த கேப் டவுன் நடந்து ஒரு கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் லாஸில் வந்துடுவாங்க, நிறையா பேர் ப்ராஃபிட்டில் வந்துடுவாங்க. 2 பேருமே அக்ரெசிவான பையிங் அண்ட் செல்லிங் நடக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் டேட்டா மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எப்போ எல்லாம் ஸ்ட்ராங்கான கேப் அப் அண்ட் கேப் டவுன் வருதோ அப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக சைட்வேஸ் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ இன்றைக்கும் அதுதான் நம்ம எதிர்பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.